அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அன்புமணி ராமதாஸ் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்னும் சற்று நேரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திக்க இருக்கிறார். சென்னை பசுமவழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் இந்த சந்திப்பு நிகழ இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக முக்கிய நிர்வாகிகள் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச இருக்கிறாங்க. வர இருக்கக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆலோசிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் சில நாட்களில் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி தொடர்பான இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை வகிக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் 23 அன்று அதிமுக பாஜக இடையே முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்ட நிலையில தொடர்ச்சியாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்தும் கூட்டணியில மேலும் சில கட்சிகளை இணைப்பது குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி 2 நாள் தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்தினார். குறிப்பாக அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்தில் வலுப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டணியில இன்னும் கூடுதலாக கட்சிகளை இணைப்பது, குறிப்பாக பாமக, தேமுதிக உள்ளிட்ட திமுக கூட்டணியில இடம்பெறாத கட்சிகளை தங்கள் கூட்டணி பக்கம் அழைத்து வருவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில அமித்ஷா உடனான சந்திப்புக்கு உடனடியாகவே இந்த சந்திப்பு நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்திய நிலையில தற்போது அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வர இருக்கக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாமக இடம்பெறுவது குறித்து இந்த ஆலோசனைகளை பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாமக இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக வந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இடம்பெற்றிருந்தது. அப்போது அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து பிரிந்து தனியாக தேர்தலை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் பாமக தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து நீடித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில வர இருக்கக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இடம்பெறுவது உறுதியாக இருப்பதாகவே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இன்னும் சட்ட நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விரிவாக வர இருக்கக்கூடிய தேர்தல் குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் விரிவாக எடப்பாடி பழனிசாமியுடன் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தெரிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.